Hi friends, Bashas kitchen la இன்னைக்கு நாம வீக்கெண்ட் ஸ்பெஷல்ல சிக்கன் Chettinad ஸ்டைல் சுக்கா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி prepare பண்றதுக்கு நிறைய மசாலாலாம் தேவைப்படாது. ஒரு ரெண்டு விதமான இன்ஸ்டன்ட் மசாலா யூஸ் பண்ணியே இந்த ரெசிபி நம்ம prepare பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சிக்கன் சுக்கா அப்படின்றதுனால நிறைய வெங்காயம் தக்காளி ஆகாது. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு, டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல மிளகு, உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு ஐஃப்ளோவோட சிக்கன் மசாலா அப்புறம் ஐஃப்ளோவோட கரம் மசாலா பவுடர் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ ரெண்டு விதமான இன்ஸ்டன்ட் மசாலாஸ் யூஸ் பண்ணி Chettinad ஸ்டைல் சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுக்கா செய்யறதுக்கு ஒரு பேனில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு, கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. இதில் வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் 2 நிமிஷம் வதங்க விடுங்க. இப்போ க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துட்டு தேவையான உப்பு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபி நான் சொன்ன மாதிரி பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கறதுன்னு யோசிக்கும் போது இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும் இந்த சிக்கன் வேகிறதுக்கு, கூட ரொம்ப டைம் ஆகாது. ஸோ இன்ஸ்டன்ட் மசாலா நம்ம வச்சுருக்கோம் கையிலேயே அப்படின்றதுனால இந்த ரெசிபி இன்றைக்கி நான் ரொம்ப சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் லிட் க்ளோஸ் பண்ணி வேக விடலாம். சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. சிக்கன் வேகும் போதே நிறைய தண்ணி விடும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு. இந்த தண்ணியிலே இப்போ இதை இன்னும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வேக விடலாம். கரெக்டாக ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்தில் நம்மளோட சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். இந்தளவு தண்ணி இருக்கும்போது மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா வேகிறதுக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக மசாலாவில் இதில் நான் ஐஃப்ளோவோட சிக்கன் மசாலா அப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஐஃப்ளோவோட சிக்கன் மசாலா தூளும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இந்த மசாலா தூள் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் அப்புறம் சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளோட சிக்கனோட கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்கள ஒரு சூப்பரான ரெசிபி வச்சு இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த மாதிரி வந்துடணும். நம்மளோட அந்த கிரேவி எல்லாமே நல்லா ட்ரை அவுட் ஆகி இந்த மாதிரி சுக்கா ஃபார்முக்கு வந்துடணும். நம்மளோட சிக்கன் சுக்கா Chettinad ஸ்டைல் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த வீக்கெண்டுக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இன்ஸ்டன்ட் மசாலாஸ் யூஸ் பண்ணதுனால ரொம்ப ருசியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த ரெசிபியை என்னால் செய்ய முடிஞ்சது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.